ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மொக்க கமெண்ட்ரி சேனல்ல இருந்து உள்வரின் பிரீத்திங் வீடியோ அண்ட் டாக்டர் டூம் ஃபர்ஸ்ட் லுக் பிரேக் டவுன் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் மார்வலு. இப்போவே ஆரம்பிச்சிட்டே அவன் வேலையை. டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கிட்ட இருக்கா. இவனுக்கு இப்போவே வந்து ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, சாஃப்ட் ப்ரொமோஷன் மாதிரி. அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சேர் வைக்கிறது, நம்ம ஆடிச்சு டாக்டர் டூமோட லுக்கை ரிவீல் பண்ணுறது, அண்ட் இப்போ இது 8.5 மணி நேரம் ஹியூ ஜாக்மேன் ஃபுட்டேஜ் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருக்காங்க. டூம்ஸ்டே படத்துக்கு ஹைப் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி தான் டெட்பூல் அண்ட் வூல்வரினுக்கு பயங்கரமான ஹைப் ஏற்றி பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணி 1.5 பில்லியன் அடிக்க வச்சாங்க. கண்டிப்பாக டூம்ஸ்டேவோ ஒரு 2 பில்லியன் நோக்கி புஷ் பண்ணாமல் விட மாட்டாங்க போல. அதுக்கு மேலேயும் போகலாம், பிகாஸ் அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் இப்போவே ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக 2 விஷயங்களை பற்றி பேச தான் வந்திருக்கோம். 8.5 மணி நேரம் ஹியூ ஜாக்மேன் ஃபுட்டேஜ் அண்ட் ஆப்வியஸாக நம்ம ஆர்டிஜே டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டுத்துமே டிஸ்கஸ் பண்ணிடுவோமா. ஸ்டார்டிங் வித் ஃபுட்டேஜ்லேருந்து போயிடலாம். திடீர்னு மார்வல் என்டர்டைன்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னன்னு எட்டி பார்த்தா தம்ப்நெயில்ல ஹியூ ஜாக்மேன் வூல்வரின் ஃபோட்டோ வச்சிருக்காங்க. ரைட்டு, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது 8.5 மணி நேரம் கிட்ட வூல்வரின் மூச்சு வாங்குறத வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லூப்ல மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்காரு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டர் ஸ்ட்ரைக் பண்ணுவார். இது என்னன்னு காமிக் புக் படிச்சு அதுவும் வூல்வரின் ஃபேன்ஸாக இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ராங்க் மில்லர் அந்த வூல்வரினோட இஷ்யூ 1 31st இஷ்யூவோட பேஜ் இது. இதை பேஸ் பண்ணி இந்த காமிக் புக்கை அடாப்ட் பண்ணி தான் அந்த வூல்வரின் படமும் வந்துச்சு. ஜப்பானீஸ் சைடில் போகிறது, அதே மாதிரி கர்டி கூட சண்டை போகிறது எல்லாமே கொஞ்சம் இதை பேஸ் பண்ணி இதை அடாப்ட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. எக்ஸாக்டாக இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாரு. இப்போ மட்டும் இல்லைங்க, பழைய வூல்வரின் படங்கள்லையுமே ஹியூ ஜாக்மேன் இந்த ஃபோட்டோவை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இந்த லுக்கில் அவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணது, அதுவும் முக்கியமாக இந்த ஃபுட்டேஜஸ்க்கு நடுவில் அவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி காமிச்சது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் லோகன் வச்சு ஒரு சம்பவம் செய்ய காத்துட்டு இருக்காங்க மார்வல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இதை ரிலீஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி டெட்பூல் அண்ட் வூல்வரின் சக்கப்போடு போட்டு ஓடிடுச்சு, தியேட்டரில் ஓடிடுச்சு. அதை தொடர்ந்து ஓடிடி ரிலீஸ்மே சக்கப்போடு போட்டுருச்சு. இப்போ ஏன் திடீர்னு இதை வந்து அப்டேட் பண்ணணும்? ஏன் ரிலீஸ் பண்ணணும்? ஜஸ்ட் மூச்சு வாங்குற ஃபுட்டேஜ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இந்த படத்தை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்கன்னு சொல்லி எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணல. டிஸ்கிரிப்ஷனில் ஏப்ரல் வந்து ஸ்ட்ரெஸ் அவேர்னஸ் மந்த், ஸோ அதனால நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லா மூச்சு விட்டு ஹெல்த்தியாக இருங்க அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தவிர்த்து பெருசாக ஒன்றுமே பண்ணலங்க. ஜஸ்ட் வூல்வரினை மட்டும் காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? எதுவாக ஏற்கப்பட்ட தேரிஸை கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. மிக முக்கியமாக நிறைய இன்சைடர்ஸ் அண்ட் ரூமர்ஸை கிளப்பி விட்றவங்க வூல்வரின் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, மார்வல் ரொம்ப நாளாகவே இந்த பக்கம் வூல்வரினுக்குன்னு தனி ஒரு படம் கொடுக்குறதா யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. நடுவில் கூட வூல்வரின் வெர்சஸ் ஹல்க்குங்கிற ஒரு படம் வரப்போதுன்னு சொல்லி நீங்கள் பேச்சு அடிப்பட்டது கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி ஏன் இது அதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சு பாடி வர ஆரம்பிச்சிருக்கு. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஃபேஸ் 6 இப்போ வரைக்குமே மொத்தம் 4 படங்கள் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 3 படங்கள் சொல்லலாம், ஃபேண்டாஸ்டிக் 4, டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் அண்ட் ஸ்பைடர்மேன் 4ங்கிறது சோனி சைடில். அவ்வளோதான ஃபேஸ் 6 டப்புன்னு முடிஞ்சிட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த சமயத்தில் நிறைய முக்கியமான படங்கள், அதுவும் சீக்ரெட்டான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. மேபி எனக்கு தெரிஞ்சு காமிகான் அனௌன்ஸ்மெண்ட்டில் இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தண்டர்போல்ட்ஸ் தான் ஃபேஸ் 5ஓட கடைசி படம். தண்டர்போல்ட்ஸ் படத்தை ஓட்டி விட்டு ஃபேஸ் 6ஓட அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்புறேன். அந்த ஃபேஸ் 6ல் மேபி டெட்பூல் அண்ட் வூல்வரின் பார்ட் 2 அப்படி இல்லைனா வூல்வரின் வெர்சஸ் ஹல்க்குங்கிற ஒரு படம் நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. யாருக்கு தெரியும், வூல்வரின் வெர்சஸ் டெட்பூலுங்கிற மாதிரி கூட படம் வரலாம். அது டெட்பூல் அண்ட் வூல்வரின், இது வூல்வரின் அண்ட் டெட்பூல்னு சொல்லி பார்ட் 2 பேர் மாதிரி கூட கொடுக்கலாம். பட் சம்ஹவ் டெட்பூல், வூல்வரின் அண்ட் பாசிபிளி ஹல்க் 3 பேருமே ஒன்றா இருக்க மாதிரி ஒரு படம் ரெடி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஹல்க்குன்னு கண்டிப்பாக எப்போதுமே ஃபேன்ஸ் இருக்க செய்வாங்க. அண்ட் ஆப்வியஸாக பிளானட் ஹல்க்கும் வரப்போகிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர் சுற்றிட்டு இருக்கு. அதுவும் இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன இந்த சீக்ரெட் வார்ஸ் அந்த கான்செப்ட் ஆட்லேயுமே இங்கே பார்த்துருக்கலாம். கிரீன்லேண்ட், அதாவது கிட்டத்தட்ட பிளானட் ஹல்க் மாதிரி இருக்கக்கூடிய ஹல்க் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இடத்த வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை ரூசோ பிரதர்ஸ் ஃபேக்குங்கிற மாதிரி சொன்னாலும் அதில் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலங்க. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட ஒரிஜினல் கதைப்படி ஆக்சுவலாக அது பிளானட் ஹல்கை லீட் பண்ணுற மாதிரி தான் கதையை போயிட்டு இருந்துச்சான். அதை பலமுறை மாற்றி ஏகப்பட்ட கதையை ட்விஸ்ட் அடிச்சு இப்போதைக்கு அந்த படத்தில் ப்ரூஸ் பேனரே இல்லாமல் பண்ணிட்டாங்க. கொய்யால இன்க்ரெடிபிள் ஹல்க் சம்மந்தப்பட்ட எல்லா கேரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரூஸ் பேனர் காணும். மேபி ப்ரூஸ் பேனர் வூல்வரின் கூட டீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வூல்வரின் வெர்சஸ் ஹல்க்குங்கிற ஃபைட் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் வூல்வரின் வெர்சஸ் ஹல்கை டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல கூட டீஸ் பண்ணிருவாங்கல்ல. அது ஜஸ்ட் டீசராக போனதுக்கு காரணமே அதுக்கு செப்பரேட்டான ஒரு படத்தை மார்வல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தானா. டெட்பூல் அண்ட் வூல்வரினே ஓடும்போது வூல்வரின் வெர்சஸ் ஹல்க் ஓடாதாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போதைக்கு மார்வல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக வூல்வரினை MCU எடுத்து 616க்கு இப்படி கூட்டிகிட்டு வந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஏன்னா இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்தோட எண்டில் டெட்பூல் யூனிவர்ஸில் தான் லோகன் இருக்காரு. லோகன் அவர் எங்கேருந்து வந்தாலும் அந்த யூனிவர்ஸுக்கு கூட ரிட்டர்ன் ஆகலை, டெட்பூல் யூனிவர்ஸில் தான் இருக்காரு. அங்கே தான் மற்ற எல்லா கேரக்டர்ஸ் முக்கியமாக X-23 அண்ட் மேபி கேம்பிட்டுமே இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்.
ஏன்னா கேம்பிட்டுக்குன்னு தனி ஒரு செப்பரேட்டான சீக்வன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஏதோ ஒரு வித்தியாசமான போர்ட்டல் ஓப்பன் ஆக கேம்பிட் அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க கேம்பிட்டை மேபி நம்ம டெட்பூலே காப்பாற்றிருக்க சான்சஸ் அதிகம். எப்படி X-23 இந்த பக்கம் டெட்பூல் யூனிவர்ஸில் வந்தாங்களோ அதே மாதிரி கேம்பிட்டுமே டெட்பூல் யூனிவர்ஸில் வந்திருக்கலாம். அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சேனிங் டேட்டம் கேம்பிட் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக அஃபிஷியலாகவே டூம்ஸ்டே படத்தில் இருக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் கேம்பிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண டெட்பூல் அண்ட் வூல்வரின் 2 கேரக்டர்ஸுமே கன்ஃபார்ம் செய்யப்படல. டெட்பூல் டிவியை கூடயே லிங்க் ஆகி இருக்காரு. டிவிக்குள்ளே இருக்க இந்த டெக்னாலஜியாக டேரக்ட் ஆக்டர்ஸில் இப்போதைக்கு டெட்பூல் வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவரே இப்போதைக்கு டூம்ஸ்டே படத்தில் கன்ஃபார்ம் செய்யப்படலனா என்னால் சுத்தமாக அதை நம்பவே முடியல. இன்னும் சில சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வர ஐடியா நம்ம கென் ஃபேகிக்கு இருக்கான். அதாவது சேஸ் ஸ்ட்ரீம் பார்த்துருப்பீங்களா 5 மணி நேரம், அதே மாதிரி இன்னொரு 5 மணி நேரம் சேஸ் ஸ்ட்ரீம் நம்ம மார்வல் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்களா. அதில் பாசிபிளி டெட்பூல் அண்ட் வூல்வரின் வரலாம். அதுவும் டெட்பூலை கண்டிப்பாக டீஸ் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. மேஜர் ரோல் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பேரையாச்சும் உள்ள வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் வூல்வரின் வரதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ லேட்டஸ்டாக சினிமா கண்டுச்சுல, அதில் நம்ம கெவின் ஃபேகே முக்கியமான ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. டூம்ஸ்டே படத்தில் டாக்டர் டூமை எதிர்த்து அவெஞ்சர்ஸ் தண்டர்போல்ட்ஸில் 5 பேரை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வக்காண்டன்ஸ், அஸ்கார்டியன்ஸ் அண்ட் மிக முக்கியமாக ஓஜி எக்ஸ்மென் டீமுமே சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓஜி எக்ஸ்மென்லாம் ஆப்வியஸாக நம்ம மேக்னெட்டோ, ப்ரொஃபஸர் எக்ஸு, சைக்ளாப்ஸ், நைட் கிராலர், மிஸ்டிக், கேம்பிட் ஓஜி கிடையாது, பட் அவருமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காரு. இப்படி கன்ஃபார்ம் பண்ணவங்க 2 முக்கியமான ஓஜி எக்ஸ்மென் கேரக்டர் பற்றி பேசவே இல்லை. ஒன்று ஸ்டாம், இன்னொன்று ஆப்வியஸாக வூல்வரின். எக்ஸ்மென் பற்றி தெரித்தோ இல்லையோ அந்த டீமில் இருந்த வூல்வரினை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். த ரியல் ஓஜிங்க வூல்வரினே இல்லாத ஒரு எக்ஸ்மென் டீமா யோசிச்சு பாருங்க. ஸோ ஓஜி எக்ஸ்மென் டீமும் இப்போதைக்கு டாக்டர் டூமை எதிர்த்து சண்டை போகிறத அஃபிஷியலாகவே கெவின் ஃபேகே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் வூல்வரினோட கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நடக்கல. ஸோ விச் மீன்ஸ் பாசிபிளி ஒரு மேஜர் ரோல் இவர் வந்து சீக்ரெட் ஹவுஸில் ப்ளே பண்ணுவதா நினைக்கிறேன். டூம்ஸ்டே படத்தில் இல்லைனாலும் சீக்ரெட் ஹவுஸில் கண்டிப்பாக இறங்கியே ஆகணும். ஆனால் டூம்ஸ்டேலேயே இவருக்கான அந்த ஹிண்ட் ஆஃப் டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆல்ரெடி டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல நம்ம இந்த மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இந்த சமயத்தில் சேனிங் டேட்டமுக்கு பதிலாக ஹியூ ஜாக்மன் வந்துருந்தா பெரிய சர்ப்ரைஸாகவே எனக்கு இருந்திருக்காது. ஏன்னா மேக்னெட்டோ இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணும்போது ஹியூ ஜாக்மன் இருந்திருக்கணுங்கிற அந்த தாட்டில் தான் எல்லாருமே அந்த ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இருப்போம், ரைட்? அவர் மிஸ் ஆனதாங்க வருத்தமே. பட் இதுலேருந்து என்ன தெரியுது, மேபி லைக் நம்ம வூல்வரினை பேஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஐடியா மேபி மார்வல் பில்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அது ஒரு சோலோ படமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். லைக் வூல்வரின் வெர்சஸ் ஹல்க் அதெல்லாம் நடந்தே ஆகணும். காமிக்கில் ரொம்பவே ஐகானிக்கான மூமெண்ட்டு. ஏகப்பட்ட இடங்களில் வூல்வரின் ஹல்க் கூட சண்டை போட்டிருக்காரு. அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் போச்சுன்னா அப்புறம் எதுக்குறா மார்வல் எம்சியூன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கீங்க? அதுவும் வூல்வரினை இறக்கிட்டீங்க, ஹல்க் கூட சண்டை போடாமல் அனுப்ப முடியுமா? ஜஸ்ட் டீஸ் பண்ணிட்டு நம்மளை எவ்வளோ வெறுப்பேற்றுறாங்க பார்த்தீங்களா? பாசிபிளி ஃபேஸ் 6ல் இப்போதைக்கு வூல்வரின் வெர்சஸ் ஹல்க்குங்கிறது நடக்கலாம். எப்படி ஸ்பைடர்மேன் 4 டூம்ஸ்டேக்கு சம்மந்தப்படாத ஒரு கதையை இப்போதைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வூல்வரின் வெர்சஸ் ஹல்க்கும் டூம்ஸ்டேக்கு சம்மந்தப்படாத ஒரு கதையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா டெக்னிக்கலாக மார்க் ரஃபலோ ஹல்கோட பேருமே இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் இல்லை. வூல்வரின் இல்லைனா கூட பரவாயில்ல, அவர் ஆப்வியஸாக இப்போதைக்கு வேறு யூனிவர்ஸில் இருக்காரு. ஆனால் மார்க் ரஃபலோ ஹல்க் இந்த யூனிவர்ஸில் தான் குப்பு கூட்டிகிட்டு இருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா ஆக்டிவ் அவெஞ்சராக வேறு இருக்காரு. சாங்ஸி பட்டிலே நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த ஸ்டீமுக்குள்ள நான் வரவே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சாங்ஸிக்கிட்டே அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு, வெல்கம் டு த பிக் லீக்ஸ்ங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் ஹல்க் இல்லாமல் எப்படி இந்த டூம்ஸ்டே படத்தை கன்வே பண்ண முடியும்? எப்படி ஸ்பைடர்மேன் இந்த டூம்ஸ்டே படம் நடக்கும்போது செப்பரேட்டான ஒரு கதையில் மாட்டிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஏன் வூல்வரின், டெட்பூல் அண்ட் பாசிபிளி ஹல்க் 3 பேருமே செப்பரேட்டான இன்னொரு கதையில் மாற்றிருக்க கூடாது? நம்ம எதிர்பார்க்குறதோட கூடி சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போதும், அதுக்காக தான் அப்படி டீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாசிபிளி ஹியூ ஜாக்மேன் வூல்வரினை பேஸ் பண்ண ஒரு தனி படம் வரலாம், வந்தால் உண்மையிலே தாறுமாறாக இருக்கும். அண்ட் அது டேரெக்டாகவே சீக்ரெட் ஹவுஸ் கூடயுமே லிங்க் ஆகலாம். ஆண்ட்மேன் அந்த வாஸ் மாதிரிங்க. ஸோ ஆண்ட்மேன் எப்படி இந்த என்கேமில் ஒரு முக்கியமான கேரக்டராக மாறினாரோ அதே மாதிரி வூல்வரினும் சீக்ரெட் ஹவுஸில் ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணலாம். ஆர்டிஜே டாக்டர் டூமை கேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு. நம்ம ஆர்டிஜே அஸ் அயன்மேன், வூல்வரின் அண்ட் டோபி மெக்வேர் அஸ் ஸ்பைடர்மேன் 3 பேருமே சீக்ரெட் ஹவுஸோட ஹோலி ட்ரினிட்டியாக இருப்பாங்கன்னு ஆல்மோஸ்ட் லைக் ஃபேஸஸ் ஆஃப் மார்வல்னு அசால்ட்டாக சொல்லிடலாங்க. 3 முக்கியமான கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கதை நகர போதுன்னு சொல்லி ரொம்ப நாளும் ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு டாக்டர் டூம்ஸ்டே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியிலேருந்து. ஆனால் இப்போ கதை எல்லாமே மாறி இருக்கு. அந்த சமயத்தில் சீக்ரெட் ஹவுஸில் அந்த கான்செப்டை திரும்ப கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஆனால் வந்தால் அல்டிமேட்டாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஆர்டிஜேஸ் அயன்மேன், வூல்வரின் அண்ட் டோபி வேறு லெவலில் இருக்காது. நடக்குதா இல்லைன்னு பொறுத்து பார்ப்போம். ஆனால் நம்மளை நல்லா வெறுப்பேற்றுறாங்கிறா மார்வல். ஹியூ ஜாக்மேன் வூல்வரின் மூச்சு விடுறதையே 8 மணி நேரம் பார்க்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? டூம்ஸ்டேக் ஆகிற செலவை இப்படி ஸ்ட்ரீம் போட்டே சம்பாதிக்கலான்னு பார்க்குறான். புரியுது. அது ஒரு பக்கம் இருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக April 4 நம்ம ஆர்டிஜோட அந்த பர்த்டே பார்ட்டி நடந்துச்சு. தலைவன் அவன் பர்த்டேவை மிக பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருக்கான். சும்மாவா ஒரு படத்துக்கு மட்டும் $80 மில்லியன் கொடுக்குறதா சொல்கிறாங்க. காசை வச்சுக்கிட்டு நான் பூஜை பண்ணுறதான் சொல்லி என்ஜாய் பண்ணுறான் மனுஷன். 60 வயசு செலிப்ரேஷன் பார்த்தா அப்படி தெரியலண்ணே. செலிப்ரேஷன்ஸில் 2 ஃபோட்டோ லீக் ஆச்சு. ஒன்று இது பார்த்த உடனே நிறைய பேர் ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த சேர் அனௌன்ஸ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட டோனி ஸ்டார்க் லுக்கில் தான் இருந்திருப்பாரு நம்ம ஆர்டிஜே. ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இங்கே ஹேர் ஸ்டைலில் பாருங்கள்
கேர்லியாக இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் வகுடுத்து வாரி அது கீழே தொங்க விட்டுருக்காரு. ஒரு வித்தியாசமான லுக்காக தான் இருக்குது, பியர்டு அப்படியே தான் இருக்குது, ஹேர் ஸ்டைல் மட்டும் மாற்றிருக்காங்க. ஒருவேளை இதான் டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கவும் சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே டவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டவுட் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி இந்த பர்த்டே பார்ட்டிக்கான இன்விடேஷன் எப்படி ஆர்டிஜே சென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவும் லீக் ஆச்சு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜே ஒரு சாதாரண ட்ராக் சூட்டில் பச்சை கலர் ட்ராக் சூட்டில் ஒரு டோன் பண்ணப்பட்ட டாக்டர் டூம் வடிவத்தில் நிற்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்காரு. கையில் நீங்கள் பாருங்க மேஜிக் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் சிம்பிள்ஸ் வரையப்பட்டிருக்கு. லைக் ஆட்டம் சிம்பிள்ஸும் இருக்குது, மேஜிக் சிம்பிள்ஸும் இருக்குது. ஆப்வியஸாக நம்ம டாக்டர் டூமுக்கு மேஜிக் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே அத்துபடி. டோனி ஸ்டார்க் மாதிரி ஜஸ்ட் சயின்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய கேரக்டரே கிடையாது. பர்பிள் கலர் க்ளோ கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. அண்ட் இங்கே இருக்க அந்த ஹேர் ஸ்டைலும் நம்ம டோனி ஸ்டார்க் அவருடைய ஹேர் ஸ்டைலும் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஹேர் ஸ்டைல் இப்படி மாற்றணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம் அப்போ அவருடைய ஹேர் ஸ்டைல் பாருங்கள் ஷார்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கேர்லியான வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வந்திருக்கு. இப்படி நம்ம ஆர்டிஜாவே இது வரைக்கும் மேபி ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஷெர்லாக் ஹோம்ஸ் ப்ரொடக்ஷன் போலியே, டூம்ஸ்டே ப்ரொடக்ஷன் தானே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்காக தானே ஆர்டிஜே ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்படி இருக்க அந்த சமயத்தில் சேம் ஹேர் ஸ்டைல், சேம் லுக்கு. ஃபேன்ஸ் இதை பார்த்தோன்னே ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் என்ன பக்கம் கொஞ்சம் வருத்தத்தோட தான் இருக்காங்க. ஏன்னா டாக்டர் டூம் இப்படி கிடையாது, நம்ம பார்த்து படித்த டாக்டர் டூமோட லுக்கே இது இல்லை. மோர்லைக் இது ஏர்லி வெர்ஷன் ஆஃப் டாக்டர் டூமாக இருக்கும் போல தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் போட்டுக்க அந்த சூட் பாருங்க, ஆமட் அப்டாதான் இல்லை, சும்மா ட்ராக் சூட் தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் லைட்டாக இது ஓரோபோரஸோட சூட் மாதிரியே இல்லை. லோகி சீசன் 2ல் ஒரு ஜீனியஸாக காமிக்கப்பட்டிருக்க ஓரோபோரஸ் இந்த டிவியவே ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருமே கிட்டத்தட்ட இந்த பேட்டர்னில் தான் சூட் போட்டிருக்க மாதிரி எனக்கு தோணுது. அப்போ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண அந்த தேரி இருக்குமோ பாசிபிளி லைக் விக்டர் வாண்டமோட ஒரு வேரியன்ட். லைக் இந்த வெர்ஷன் ஆஃப் த டாக்டர் டூம் மேபி ஆல்ரெடி டிவியில் இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட் டாக்டர் டூம்ங்கிற மாதிரி சொல்லப்படலாம். அதாவது டிவிக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு டாக்டர் டூம் வேரியன்ட் அயன்மேனோட இடத்தை பார்த்து நாமளும் இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கேரக்டர் இருந்திருப்போமோ அப்படிங்கிற தாட்டில் டிவியை டெக்னாலஜி யூஸ் பண்ணி டாக்டர் டூமா மாறி இருக்க சான்சஸ் இருக்குல்ல. நீங்கள் இருக்கக்கூடிய அவருடைய அவுட்லுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80s அண்ட் டிவியில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பழைய செட் ஆஃப் அவுட்லுக் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மாடர்னாகவே இல்லாத அந்த சமயத்தில் இந்த லுக் டிவியை தீரிக்கு வலுக்கூட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் டூம் டிவியை வேறேன்ட்டா இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தாத்தா மறக்க வைக்கல காம்புங்க. தியரியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவருடைய மாஸ்க் கோல்டன் கலரில் ஆர்டிஜே ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லேயே அந்த மாஸ்க் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. கோல்டன் கலர் மாஸ்க் யாருங்க போடுவா? அயன்மேன் தானே. அயன்மேன் 1ல் இருந்து நம்ம இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன என்கே முதற்கொண்டு அயன்மேன் ஆக்சுவலாக கோல்டன் கலர் மாஸ்க் தான் போட்டிருப்பாரு. ஐ மீன் அந்த மிஷின் அயன்மேனுக்கு மாஸ்க் ஆர்மராக அந்த கோல்டன் கலர் தான் இருக்கும். ஆப்வியஸாக அவர்கிட்ட ஏகப்பட்ட விதவிதமான அந்த அயன்மேன் ஆர்மர்ஸ் இருந்தாலும் நிறைய ஆர்மருக்கு அவர் அந்த ரெட் அண்ட் கோல்டு கலர் தான் சூஸ் பண்ணுவார். இங்கேயுமே கோல்டன் கலர் இருக்க அந்த காரணத்தினால பாசிபிளி அயன்மேன் இன்ஸ்பிரேஷனில் உருவான ஒரு டாக்டர் டூமா கூட ஒரு மாற்றப்படலாம். ஆனால் பிடிக்காத ஒரு விஷயம், காமிக்கில் எங்கேயுமே டாக்டர் டூமுக்கு இந்த கோல்டன் கலர் மாஸ்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. சில்வர், ஒயிட்டு, டைட்டானியம் இதை தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாஸ்க் பார்க்குறதுக்கு லைக் இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது, ரொம்பவே பேசிக்காக கட் அவுட் ஹோல்ஸோட இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க் மாதிரி தான் ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு மெடிவல் ஃபீலை தாங்க அது கொடுக்கும். ஆனால் இங்கே ஆர்டிஜேயோட அந்த ஃபேஸ் வேல்யூவை மிஸ் பண்ணக்கூடாது. அவருக்கு ஒரு பயங்கரமான ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆர்டிஜே ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லேயே இந்த மாஸ்க்கை உருவாக்கியிருந்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இது சரி வராதுங்க, சரிப்பட்டே வராது. எனக்கு ஆர்டிஜே பிடிக்கும் தான், அவருடைய ஃபேஸ் பார்த்தா எனக்கும் ஹாப்பி தான். பட் அயன்மேனுக்கு ஆர்டிஜே ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் மாஸ்க் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அயன்மேன் மாதிரி தான் இருக்கணும், அதே மாதிரி டாக்டர் டூமாக தான் இருக்கணும். ஃபேஸ் வேல்யூ கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மாதிரி மாற்றி அமைக்கிறதுலாம் எந்த வகையிலுமே படத்தோட கதைக்கு ஒட்டவே ஒட்டாது. டாக்டர் டூம் கேரக்டரே அது கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடாது. மாஸ்க் போடுறதுக்கு வேல்யூவும் இல்லாமல் போயிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா டாக்டர் டூம் காமிக்கில் நம்ம எப்படி படித்தோமோ அதே மாஸ்கோட அதே க்ரீன் ஹுட்டோட கொண்டு வந்தாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். மேபி மாஸ்க்கை கழட்டி வச்சு ஆர்டிஜே பேசுகிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது டாக்டர் மேலே அந்த மாஸ்க்கை கழட்ட முடியாது. ஏன்னா அந்த மாஸ்க் வந்து அவருடைய முகத்தோடய ஒட்டிக்கும், லைக் லிட்டரலி ஃபியூஸ் ஆகியிருக்கும். கலெக்ட்னா முகத்தை ஏகப்பட்ட ஸ்கார்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே என்ன மாதிரி அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்னே தெரியல, சத்தியமானு தெரில. இதனால தான் நிறைய பேர் டே 1ல் இருந்து ஆர்டிஜே டாக்டர் டூம் கேஸ்ட்டுக்கு செட்டே ஆக மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ இருக்க ஒரு ஆளை இது மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான். பட் ரூசோ பிரதர்ஸ் கிட்ட கேட்கும்போது ஆர்டிஜேவை தாண்டி வேறு யாராலுமே இந்த ரோலை இந்த டாக்டர் டூமை ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வேரியன்ட் ஆஃப் டாக்டர் டூமுக்கு ஆர்டிஜே டோனி ஸ்டார்க் அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் தான் தேவைப்படுது போல. அண்ட் ஆல்சோ அயன்மேனோட அந்த சாக்ரிஃபைஸ்க்கும் டாக்டர் டூமுக்கும் லிங்க் இருக்குங்கிற மாதிரியும் ரூசோஸ் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இது ஒரு புது வேரியன்ட் ஆஃப் டாக்டர் டூம். காமிக்ல நம்ம படிக்காத ஒரு வித்தியாசமான வேரியன்ட் ஆஃப் டாக்டர் டூமா கூட இருக்க சான்சஸ் அதிகம். எப்படி வேணாச்சும் இருக்கட்டும், ஆனால் அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணணும். இவர் அந்த மாஸ்க் போட்டிருக்காரா, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா ஐ வில் பி ஹாப்பி. பட் என்ன தான் இருந்தாலும் காமிக் அக்யூரேட்டாக கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் வெறித்தனமாக இருக்கும். இந்த லுக் நிறைய பேருக்கு 50-50 தான் ரீச் ஆகிருக்கிறது. என்ன கேட்டிங்கன்னா செட் ஆகலைங்க. பட் உங்களுக்கு எப்படி இந்த வெர்ஷன் ஆஃப் டாக்டர் டூம் படத்தில் வந்தால் ஓகேவா? ஆர்டிஜேவோட டாக்டர் டூம் இப்படி தான் படத்தில் இருப்பாருன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு தாட்ஸ் உங்களுடைய வீசா மறக்காம கீழே காம் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அண்ட் ஹியூ ஜாக்மனோட அந்த 8 hours ஃபுட்டேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மீக்கில் காம் பண்ணிட்டு அந்த லைக் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோ லைக் பண்ணிட்டு வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா
எனக்கு தெரிஞ்சு டெட்பூல் அந்த டைம்லைனில் ஒரு 10 டைம்லைன் போனார் பாருங்க, அந்த 10ம் வந்து படமாக வரும் போலகுது. ஒரு டைம்லைனே எடுத்து ஒரு படமாக ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க போலகுது. அப்படி தோணுது நடக்கிறதெல்லாம் பார்த்து. இது ஆனால் வந்து நம்ம உள்வரினும் அதுக்கும் வந்து வரணும், அவங்க 2 பேர் ஃபைட் பார்க்கணுன்றது எத்தனையோ வருஷம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இருந்தே அந்த ஒரு கனவு இருந்துட்டு தான் இருக்குது. அது எங்கேயோ கேள்விப்பட்டு எப்படியோ வந்து இவங்க 2 பேர் ஃபைட்டுன்றது அப்போலேருந்தே அந்த பேச்சு போயிட்டே தான் இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அது நடந்த பாடு இல்லை. இனிமேல் நடக்கும்னு நம்பிட்டு இருக்கோம், பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா அது சந்தோஷம் தாங்க. அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அது. ஸோ அது இருக்கணுன்றதுனா, ஆனால் வந்து இந்த டீமாக வர்றது இப்போ 3 பேர் 4 பேர்னா அது எனக்கு தெரியல எப்படி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா ஒரு கேரக்டர் வெயிட்டான கேரக்டர்ன்றப்போ அது கூட்டிகிட்டே போனால் அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ டெட்பூலு இந்த வோல்வரின்றதே நம்மளுக்கு வந்து 2 பேரில் யாரா பார்க்கறதுன்னு ஒரு இது இருந்துச்சு. அதில் அல்க்கும் வரப்போ ஒரு சின்ன இதுக்கே நம்மளுக்கு அப்படியே ஜெர்க் ஆச்சு, அது ஓகே. பட் ஒரு பெரிய டீமாக இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் நிற்க வச்சுட்டு நம்ம எக்ஸ்மேன் டீம் ஃபுல்லாக எடுத்து நிற்க வச்சு மொத்தம் பண்ணோம். அப்போ அது அவ்வளோவா தெரியாதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. தனித்தனியாக இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஹாலிவுட் ஸ்பெஷல் என்னன்னா எத்தனை கேரக்டர் உள்ளே வச்சாலும் எல்லா கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து யாரையுமே ஒரு இடத்துல கூட இப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்கவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய இது அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையிலே இதுவும் பண்ணுவாங்க, நம்ப வேண்டியதுதான். அதுதான் அது அவங்க பண்ணிடுவாங்க ஓகே. பட் வந்து நம்மளால் வந்து அவ்வளோ இதுவாக பார்க்க முடியாதுன்றது தான் ஒரு இதுவும் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக பார்க்குறப்போ. இப்போ இங்கே ஒரு பெரிய டீம் இங்கே ஒரு பெரிய டீம்ன்றப்போ நம்ம எதிராக பார்க்குறது எதுக்கடா இது பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக உட்காந்துட்டு இருப்போம். இல்லை நம்ம அவெஞ்சர்ஸ் மாதிரி தான், அது இவ்வளோ கேரக்டர்ஸ் நம்ம பார்த்து இது பண்ணோம், அந்த மாதிரி தான் இதுவும் பார்க்க வேண்டியதுதான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து டூம்ஸ்டேவோட அந்த பேஸ் இது சொல்லிட்டு இருந்தார், மாஸ்க் வந்து கோல்டு கலர் ஆக்கியிருக்காங்கன்ட்டு. அது ஒரு பெயிண்டிங்காக அப்படி அந்த இதுவில் காட்டுறாங்க, பட் ரியாலிட்டியில் அப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியாது. பட் நம்ம இதுவில் காட்டுறப்போ அயன்மேன் காட்டுறப்போ சில்வர் மாஸ்க் போட்டு தான் சர்ப்ரைஸாக அப்படி எடுத்தார். அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இங்கே அந்த கோல்டு காட்டுறப்போ மேபி மாற்றலை, சொல்ல முடியாது இல்லையா. ஒருவேளை நான் புதுசாக பண்ணுறேன், யூனிக்காக பண்ணுறேன் அப்படின்னு கூட மாற்றலாம். இல்லை அது ஒரு சீக்ரெட்டாக தானே வச்சுருப்பாங்க. ஒரு ஃபேஸ் இது வந்து அது அது சும்மா அந்த இடத்துல இப்படி காமிச்சிருக்கலாம், படத்தில் வேறு மாதிரி கொடுக்கலாம். அது எப்படி அந்த ஒரு இதை டக்குன்னு ரிவீல் பண்ணுவாங்க பாப்பா, அது வரப்போ தெரியும். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து டூ மச்சுங்க. 8 ஹவர்ஸாக ஒருத்தர் மூச்சு வாங்கிறது மட்டுமே வச்சு ப்ரொமோஷன் வர்றதுன்றது எப்படி எடுத்து தெரியல. ஆனால் அது பார்ப்பாங்க அந்த ஊரில், அதை கூட உட்காந்து 8 மணி நேரம் ஓட விட்டு சும்மா பார்த்துன்னு இருப்பாங்க. புதுசாக ட்ரை பண்ணுறாங்க என்னென்னமோ, சும்மா ஓட விடுவா என்ன இப்போ அப்படின்றது எனக்கு. அது பார்த்ததும் ஜேகே ப்ரோ தான் ஞாபகம் தான். அவர் கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டார்னு நினைக்கிறேன்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தார். எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அவங்க மொத்தம் இந்த மார்வல் டீம் வந்து யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, எதை பற்றி யோசிக்காமல் இருக்கக்கூடாது. கலப்புங்கடா, இஷ்டத்துக்கு வந்து யாருன்னா ரூமர்ஸ் கலப்பினே இருங்க, அப்போ தானே எங்களுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சு செய்கிறாங்க. நீ வந்து ஒரு சின்ன கிளிப்பு விட்டாலே அவன் 1000 கற்பனைப்பான். ஓகே, 8 மணி நேரத்துக்கு கிளிப்பு விடு, அவன் என்னென்ன கற்பனை போடுறானோ போட்டான், அந்த மூச்சு வரதில் 10 கண்டுபிடிக்கிட்டா அப்படின்னு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் செய்கிறாங்க. அதே வச்சு ஒரு ப்ரொமோஷன் ஆகிக்கிறாங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி இது, சூப்பராக பண்ணாங்க. ஆனால் இவ்வளோவும் பண்ணிட்டு அங்கே எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுவும் நான் ஆப்போசிட்டாக மாறிடும். பார்க்கலாம். ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.